ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3 கேம் ப்ளே பார்க்குறோம். பார்க்குறவங்களால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மைனிங் போகலான்னு இருக்கோம். அப்புறம் இந்த வீடை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் காய்ஸ். அப்புறம் இந்த முன்னாடிக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இந்த ஃபார்மிங் பண்ணணும். பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். மைனிங்கில் வேறு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நம்ம போன தடவை போனோம் மைனிங் பார்ட் 2ல் போனோம். கொஞ்சம் மைனிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எடுத்த இந்த ரிசோர்ஸ் தான் கைஸ் இருக்குது. அயனு, லாப்பிஸ் லெசுலி, கோல்டு ஒன்றே வந்து இருக்குது. அப்புறம் வந்து நம்ம இதை எடுத்தோம், ஸ்லேம் அடித்தோம் கைஸ். அது அப்புறம் இந்த வில்லேஜ் விட்டுடுச்சு இருக்குது கைஸ். வேறு எதுவும் இல்லை நம்மகிட்ட. இந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுங்க கைஸ். நம்ம எல்லா நேரமே இருட்டுது கைஸ். பக்கத்தில் வில்லேஜ் இருக்கா, நம்ம உஷாராக இருக்கணும். இல்லைனா வில்லேஜ் ஒரு சாமி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு கைஸ். அப்புறம் வில்லேஜில் எல்லோரும் செத்துருவாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து நாக்களிக்க வேண்டியதான். அதனால் நம்ம தூங்கிடும். நான் இஷ்டமும் இல்லை. ஸோ சேட். நான் இஷ்டமும் இல்லை. இந்த இடத்துல லைட்டு மாட்டணும் கைஸ். இந்த இடத்துல ஒரு 4 லைட்டு சன்செட் ஆகுது கைஸ். அழகாக இருக்குல்ல, சூப்பர். சரி நம்ம வந்து தூங்கணும். நம்ம தூங்கணும் தூங்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போய் வேலை பார்ப்போம் கைஸ். வேலை பார்ப்போம். ஏன்னா நம்ம மைக்கு இதெல்லாம் பிக்காக்ஸ் இருக்குது. ஓரளவு எல்லாமே இருக்குது கைஸ். வந்து டார்ச் மூலம் பண்ணிப்போம். இந்த டார்ச் 10 தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக்கு 8 இது நினைக்கிறேன் கைஸ். தெரியல, இது 10 கரெக்டாக 8 வருது. ஆனால் 10 தெரியல. வாங்க போவோம். ஃபுட்டுக்கு எடுத்துருக்கோம். ஆப்பிள், ப்ரெட் இருக்குது கைஸ். எல்லாம் போதும். நம்ம வந்து அந்த கேவுக்கு போவோம். நேற்று பார்த்த கேவுக்கு போவோம் கைஸ். நேற்று தான் சரமான சம்பவம் ஆயிடுச்சு கேவில். செத்து விளாண்டோம் கைஸ். சூப்பராக கேவில் ஒரே ஒரு போய் செத்துட்டேன். அதுலேயே இது லாவா விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சுன்னு தெரியல கைஸ். அதை கண்டையே பிடிக்கல. நான் இன்னும் என்ன விழுந்துச்சுன்னு பார்க்கல கைஸ். இன்றைக்கி சாவாமல் இருப்போம்மா, பார்ப்போம். சாவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக டைமண்ட் தரும்போது செத்துருவோம் கைஸ். எப்படி இருக்கும் கரெக்டாக அது லாவா விழுந்தா? எந்த வில்லேஜ்லேயும் காணாமல் இருக்கு கைஸ். கைஸ் பயமாக இருக்கே. ஒரே குட்டி வில்லேஜாக இருக்கான். மீது எவனுமே காணாமல் இருக்குது. இவ்வளோ பெரிய வில்லேஜில் தெரில. இருப்பாங்க கைஸ், நம்புவோம். இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம வந்து வேறு வில்லேஜ் கண்டுபிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு வரணும் கைஸ். 2 பேர் இருந்தால் போதும் கைஸ். 2 பேர் இருந்தாலே போதும். வில்லேஜ் ப்ரீடர் கட்டிடலாம். அடுத்த பாட்டில் என்ன பண்ணுவோம் கைஸ் தெரில. கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஐயோ, தொண்டை வர கட்டிக்கிச்சு கைஸ். அழகமான தொண்டை கட்டிக்கிச்சு. நம்ம வந்து இந்த தண்ணியிலே குச்சிரும் கைஸ். போன தடவை அங்கே போய் வேணாம். இந்த தண்ணியிலே குச்சிரும். ஜம்ப் கைஸ். கரெக்டாக லேண்டிங். பர்ஃபெக்ட் லேண்டிங் கைஸ். நம்ம எந்த கேவில் போவோம்? இந்தே போவோமா கைஸ்? ஆனால் இந்த கேப் டீப்பாக உள்ளே போக நினைக்கிறேன். நம்மளுக்கு உள்ளே போகிற கேவ் தான் வேணும். இது என்னன்னு தெரில. என்னது இது கைஸ்? உள்ளே டீப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே இவ்வளோ பெருசாக இருக்கா கைஸ் கேவு? ஐயோ பயமாக இருக்கே கைஸ். போமா வேணாமா? வேணாம் கைஸ். ஐயோ, நம்ம நேரம் பிக்காக்ஸ்லாம் உடையுதே உள்ளே இருந்தோன்னே. இப்போ நீங்கள் ஏதோ தரமான சம்பவம் இருக்கு கைஸ். நீ சாமி வந்தாங்க வந்துட்டேன். டெய்லி இருறா ஸ்வாட் எடுத்துக்கிட்டா. செத்துட்டா ஸ்வாட் எடுத்துனா கைஸ். ஓடிடுவோம். வேஸ்ட்டு. இங்கே இருக்குது வேஸ்ட்டு கைஸ். நிறைய பேர் வராங்க. நான் வந்து பக்கத்துக்கு நேற்று போனோம்ல கைஸ், அந்த இடத்துக்கே போவோம். டேய் ஜாம்பி பையில எப்படி வந்து பாரு, வந்து அடிச்சு பாரு. டக்குன்னு வந்து அடிச்சு வச்சுப்பேன் கைஸ். பறந்து வந்து சங்கடமாக போயிடும். நான் வர முடியாது. நம்ம வந்து இந்த உட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். நம்மளுக்கு தேவைப்படும். உள்ளே போனால் ஏதாச்சும் தேவைப்படும். டார்ச் பார்த்தா முடிஞ்சுன்னா கோல் வந்து கிடச்சின்னு நினைக்கிறேன். உள்ளக பார்ப்போம். டைமண்டே இருக்குமான்னு தெரில ஃபஸ்ட்டு கைஸ். இதில் வந்து சங்கடமான விஷயமே டைமண்ட் இருக்கான்னு தெரில. டைமண்ட் வேறு எவனோ ஆப்புன்னு தெரில கண்டுபிடிக்க. நம்மளால் முடிஞ்ச அளவு தேடும் கைஸ். போச்சு. சூப்பராக லாவா வந்துட்டேன். ஃபஸ்ட் அடி லாவா கிட்டாங்க கைஸ். சூப்பராக லாவா. நான் வந்து நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டனால ஹெல்த் ரீகெயின் ஆயிடுச்சு. இங்கே வேறு ஜாம்பி இருக்காங்க கைஸ். கரெக்டாக போயிருக்கேன். அங்கே அவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்கிறான். நான் வந்து அதை அப்படியே நோட் பண்ணிடுறேன் கைஸ். டேய் இருடா வரண்டா, நானே வரண்டா கைஸ். அவங்க வந்து சாவாமல் இருக்கணும் கைஸ். சாவாமல் இருக்கணும். செத்துற மட்டும் கூடாது கைஸ். செத்துற மட்டும் கூடாது. டேய்
கைஸ் என்ன கைஸ் நிறையா பேர் இருக்காங்க. கீழே ஒருத்தர் நிற்கிறான். ஆனால் இருட்டில் நான் லைட்டு வந்து தெரிஞ்சா ஆனால் டிடெக்ட் ஆகுது கைஸ். ரெஸ்டோனு நம்ம பக்கத்தில் இருந்தாலே டிடெக்ட் ஆகி லைட்டு அமிச்சிச்சு. ஜாமி தெரிஞ்சா எனக்கு. இன்னும் 2 ஜாமி வச்சுட்டு போய் என்ன கைஸ் போய் சுற்று போட்டாங்க. விட்டுங்கண்ணா பீஸ்ரா. நான் எத்தனை டைமண்ட் கிடைக்கணும் வந்திருக்கேன் கைஸ். டைமண்ட் கொஞ்சம் நிறையா கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இது குட்டி மாதிரி தெரியுது. வெளியே பக்கம் தான் பெருசு மாதிரி தெரியுது கைஸ். நான் குட்டி நினைக்கிறேன். ட்ரெயிலில் விடுங்க பார்ப்போம். நம்புவோம் டைமண்ட் ஒரு 10 டைமண்ட் இந்த மாதிரி கிடச்சா கூட ஓகே கைஸ். இப்போதைக்கு ஓகே. நான் ஒரு 30 கிட்ட எடுக்கணும் கைஸ். எல்லாம் ஆல் டூல்ஸு அப்புறம் ஆல் ஆர்மரு எல்லாத்தையும் எடுக்கணும்னா நிறையா ஆகும். பிக்கெக்ஸ்லாம் 1க்கு 2 வச்சுக்கணும் கைஸ். பிக்கெக்ஸு ஸ்வாட்லாம். ஏன்னா நம்ம டக்குன்னு வேறு இங்கே என்ன சண்டை போட்டிருக்காங்க. என்னட்டா என் கூட சண்டை பண்ணி தனியாக சண்டை போட்டிருக்காங்க கைஸ். அவன் எப்படியாச்சும் ஒருத்தி செத்துட்டான். இன்னொருத்தர் நம்ம அடிச்சு கொண்டுறோம். அவன் யாரோலையே அவனே செத்துக்கிட்டாங்க கைஸ். அவன் மொத்தத்தில் அவங்களே அடித்து அவங்களே செத்துட்டாங்க கைஸ். நம்மளுக்கு வேலை மிச்சம். ஹேரை மட்டும் சொல்லிருக்கு. ரெட் ஸ்டோன் இருக்குது. டைமண்ட் கைக்கலையா? ஒய் 15 இந்த மாதிரி போனாங்க கிடைக்கும் உங்களுக்கு கைஸ். நம்ம மேலாப்பில் தேடிட்டு இருக்கோம். கிடைச்சா கிடைக்கும். நம்மளுக்கு லக்கி இருந்தால் இன்றைக்கி லக்கி இருந்தால் கிடைக்கும் கைஸ். இல்லைன்னா கிடைக்காது. பார்ப்போம். ஏப்ரல் ஃபுல்லாக்க போகிறாங்க நினச்சேன் கைஸ். இது ஏதாச்சும் போகும்னு நினச்சேன் உள்ளக்க. ஆனால் லாவா வந்துருச்சு இங்கே. நம்ம மேலே ஏறி போவோம் கைஸ். மேலே ஏறி போவோம். டைமண்ட் அயன் தான் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு டைமண்ட் போடு கைஸ். வெறித்தானோ ஐயோ டைமண்ட் பார்த்து சந்தோஷம் இருந்தால் நீ என்னடா என்னென்னு அடிச்சிட்ருக்க போடா வாட்டு பேலை கைஸ். ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்துரும். அயனில் வேணாம் நம்மளுக்கு டைமண்ட் தான் வேணும். ஒன்றா கண்ணே கைஸ். ஒன்று கண்ணே தான் இருக்குது. ஸோ தட் கைஸ் மைண்ட் பண்ணி பார்த்தேன் நானும். இல்லை தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ். ரெட் ஸ்டோன் தான் அதிகமாக இருக்குது. 39 வருஷம் அடிச்சிச்சு கைஸ். அது பாட்டியும் ரெட் ஸ்டோன் தான் கைஸ் அதிகமாக இருக்குது. அந்த அயன் எடுத்து வந்துருமா கைஸ் போய் டேக்கிட் அயன் கைஸ். அங்கே டைமண்ட் பார்த்தீங்களா? மேலே பார்த்துருமே நினைப்பேன். மேலே ஒரு டைமண்ட் கைஸ். ஐயோ இது ஒன்றே கண்டிங்கண்ணா கைஸ். ஒன்றே தான் தராங்க கைஸ். இப்படி இருக்காங்க. ஒன்றே வந்து ஏமாத்துறாங்க கைஸ். டேய் நானே ஒன்றே தராங்கன்னு இப்படி இருக்கேன். குட்டி சாம்பி அடிச்சு கொண்டுறாரா கைஸ். சாப்பிட்றோம் கைஸ். குட்டி சாம்பி வேற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தா போடா குட்டி பையலா கைஸ். குட்டி கொஞ்சம் இப்படியா பண்ணுறியான் நம்மளை அடிக்கிறாங்க கைஸ். நான் வேறு டைமண்ட் பார்த்தா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்மனா சுற்றி பக்கத்துலேயே டைமண்ட் வச்சு தேடிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே ஒரு 2 டைமண்ட் இருக்குது. க்ரீப்பர் போய் வரையான். என்னடா நீங்கள் வேறு நசுன்றாங்க கைஸ். டைமண்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு நானும் எங்கிட்ட சுற்றி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பக்கத்தில் டைமண்ட் விட்டு போயிருங்க கைஸ். 2 டைமண்ட் அடிக்கி நம்ம லக்கி பார்த்துட்டோம். அதனால தப்பிச்சிட்டோம். எத்தனை டைமண்ட் இருக்குன்னா இப்போ 4 டைமண்ட் இருக்குது. 4 டைமண்ட் இருக்குது கைஸ். இன்னொரு டைமண்ட் பார்த்தேன். இந்த இடத்துல தான் பார்த்தேன். இதுவே ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்துக்கிறேன் கைஸ். அடுத்து ஏதாச்சும் டைமண்ட் கண்டுபிடிச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நானும் பார்த்தேன். டைமண்ட் சிக்கலை கேவலம் ஒரு தடவை செத்து தான் மிச்சம். அதில் நம்ம அயன் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு கைஸ். நம்ம எவ்வளோ 40 கிட்ட அயன் வச்சுருந்தேன் கைஸ். 8 அயன் தான் இருக்குது. டைமண்ட் 5 தான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நானும் தேடி பார்த்தேன் கைஸ். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். அப்போ தேடி பார்த்தேன். எதுவுமே இல்லை. அரை மணி நேரமாக தேடி பார்த்தேன் கைஸ். கேவுக்குள்ளேயே வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஸோ சாட். நம்மகிட்ட எவ்வளோ தான் எடுத்தோம் பார்த்துக்கோங்க. 2 ஸ்டாக் 1.5 ஸ்டாக் இது ரெட் ஸ்டோனு 8 அயன் கைஸ். பாதி அயனை விட்டுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட அரை ஸ்டாக்கு கிட்ட விட்டு வந்துட்டேன் கைஸ். லாவாலே ஜாமி போய் அடித்து கொண்டேன் கைஸ். அடித்து கொண்டல நானே போய் லாவாவில் ஸ்விம் பண்ணேன் கைஸ். இப்படி வீரசாகசம் பண்ண வந்தேன். நம்ம குதிக்கலாம் பார்த்தேன். லாவாவில் வந்துட்டேன் கைஸ். அதனால் நம்ம 48 அயன் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கிட்ட அயன் போயிடுச்சு கைஸ். இங்கே ஒரு 45 இருக்குது. அது போதும். மொத்தம் 53 அயன் இருக்குது கைஸ். இது ஸ்மெல்ட் பண்ணிடுவோம். லேண்டன் செஞ்சுருவோம் கைஸ். உட்டை போட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு நம்ம லேண்டை வச்சு நம்ம வீடை டெக்கரேஷன் பண்ணுவோம் கைஸ். எனக்கு அந்த அயனை விட்டால் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. போய் நானே போய் லாவால் வந்துட்டேன் கைஸ். நல்லவரைக்கும் நம்ம டைமண்ட் போல் 5 டைமண்ட் தப்பிச்சு வச்சு கைஸ். அதுதான் எங்கே கிடந்துச்சுன்னா கீழே ஒரு கேபிள் வந்துச்சு. அது திரும்பி போயிட்டு வந்துட்டேன் கைஸ். அதே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கைஸ் என்ன பண்ணுவோம் கைஸ். ஐயோ குழப்பதே. லேண்டன் செய்யணும் கைஸ். மறந்துச்சு. உட்டு டேக் இட் உட்டு
ஸ்டிக்கு செஞ்சு டார்ச் செஞ்சு லேண்டன் செய்யணும் கைஸ். லேண்டன் செஞ்சு மாட்டுவோம் கைஸ். வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணணும். நேற்று வந்து சொல்லியிருந்தேன் போன பாட்டிலே பண்ணுவோன்னு. இப்போ தான் டைம் கிச்சிச்சு. நம்ம கரெக்டாக அயனும் நிறையா இருக்குது, அதனால் இப்போ பண்ணிடணும். நம்ம அயன் ஃபார்ம் கட்டுவோம் கைஸ். ஆனால் இப்போ சொல்கிறாங்க அந்த அப்டேட்டில் அயன் ஃபார்ம் கட்டினா ஒர்க் ஆகுதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அயன் ஃபார்ம் கட்டினா ஒர்க் ஆகுமா, எந்த மாடலில் கட்டலாம்னு சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட்டை சொல்லிட்டு போவோம் கைஸ். அப்படியே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாருங்கள் கைஸ். அது வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. இங்கே வாண்டிங் டேட்டாக இருந்திருக்கான். நீ என்னடா வைக்கிற இதில் நானே எடுத்துருவேன்டா. அப்படா நீ இல்லாமா அந்த இதை கொண்டு கொடுத்துருப்போடா, கயிறை மட்டும் கொடுத்துருப்போடா தம்பி. டீ குரா லீல பேர் மறந்து போச்சே. எவனுங்க ஏதோ ஒன்று அவனுக்கு வச்சாச்சு. இந்த கயிறு எடுத்தாச்சு, 2 கயிறு. ஐயன் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. செஞ்சாச்சு. 6 செஞ்சுருக்கோம் கைஸ். இங்கே மட்டுமா? இங்கே மட்டும் வேணாம் வேணாம் எடுத்துரு. தொண்டவே கட்டிக்கிச்சு கைஸ். வித்தியாசமாக குரல்லாம் கேட்குது. படிக்கிட்ட மாட்டிடுவோம் கைஸ். இங்கே ஒன்று வச்சாச்சு. மேலே வந்து 2 வைப்போம். இந்த இடத்துல 2 வைப்போம் கைஸ். கட்டாக்கு பிரைட்டாக்கா. இந்த இடத்துல 4 வைக்கணும் கைஸ். சென்ட்ரா இதுதான் சென்ட்ரு. இன்னும் ஒன்றே வேணும் கைஸ். ஒன்றே ஒரு லேண்டன் வேணும். அது செஞ்சுட்டு வந்துடும். டேக் இட் த அயன். இங்கேயும் ஸ்டிக்கு அயன் நகட். ஓகே. சீல்டு உடஞ்சிச்சு கைஸ். சொல்லப்போனா கேவல அடி வாங்கினாங்க. அடித்தாங்க கைஸ். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் ஒரு க்ரீப்பர் மொத்தம் அடித்தாங்க. சீல்டு ஒடிச்சிச்சு கைஸ். அதனால் இப்போது சீல் செஞ்சுக்கிட்டேன். இங்கே லேண்டன் வச்சுருவோம் கைஸ். பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் லேண்டன். என்ன பண்ணணும்னா கைஸ், நம்ம வந்து லீவ்ஸ் விட்டு வந்துடும் தேவை. இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு தேவை கைஸ். அவுட்டோர் ஃபுல்லாக வைக்கணும். அவுட்டோர் ஃபுல்லாக எடுத்துப்போம். டக்குன்னு ஒட்டடி சருன்னு விட்டுறா. இதுவே ஆல்ரெடி சருன்னு விட்டுது கைஸ். நல்ல இதுவாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் கைஸ். அதனால தான் வைக்கிறோம். நான் வந்து போன பாட்டில் சொல்லியிருந்தேன். இதுவே நான் 5வது தடவை திரும்பி சொல்கிறேன் கைஸ். ஐயோ ஏய் மேலே போடா டேய். இது வேறு கைஸ். தண்ணி இரிட்டேட் ஆகுது கைஸ். தள்ளி விடுது. நான் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் கைஸ். கேவில் வந்து லாவா, இங்கே வந்து தண்ணியாக சுற்றி தொல்லையாக இருக்குது கைஸ். கேவில் ஒன்று ஜாம்பின்னு லாவாவும், இங்கே வந்து தண்ணி ஜாம்பி கிரீப்பரு ஸ்கெலிட்டன். இன்னும் கோழி மிதந்துக்கிட்டு இருக்கு கைஸ். பாவம் கோழி விழுந்துச்சு கைஸ். ஆனால் அந்த கோழி அது நினச்சா வெளியே வர முடியாது கைஸ். யார் அது? நீ தான் ட்ரேடர் நிற்கிறாங்க கைஸ். தனியாக அவன் கொண்டு வந்து 2 லாமாவே கொண்டுட்டேன். பாவம் தனியாக நிற்கிட்டோம். நம்ம தான் ஒழுங்காக தரல கைஸ். நம்மளுக்கு வந்து ஒழுங்காக ரிசோர்ஸ் தரனால அடிச்சு கொண்டு வச்சு லாமாவை. நீ அடுத்த தடவை பார்த்துக்கூடா. ஒழுங்காக கொண்டு வரலன்னா லாமா சுற்றுறோம். மாட்டி வச்சுருக்கீங்க கைஸ். அடுத்த தடவை நல்லா கொண்டு வரேன் பாருங்கள். இங்கே வச்சுப்போம். இங்கேருந்து ஸ்டார்டிங். இங்கே அப்போம்மா வேணாம். இங்கே வச்சா நல்லா இல்லை கைஸ். எடுத்துடும் நல்லா இல்லை. நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். டிக்கு ஐயோ தப்பாக வச்சிட்டேன் கைஸ். எவ்வளோ பார்த்துக்கலாம். இந்த க்ரீப்பர் வராமல் இருந்தாலும் சரி கைஸ். நம்ம வந்து டோர் வேறு போடணும். இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு டோர் போடணும் கைஸ். எடுத்துரும். எக்ஸ்ட்ரா பிட்டிங் தூக்கிட்டு மேலே வச்சு பார்ப்போமா கைஸ்? மேலே வச்சு பார்ப்போமா? நல்லா இல்லை கைஸ். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்ட் 4 வைப்போம். அதேமாரி பார்ட் 4 என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். என்ன பில்டிங் கட்டலான்னு சொல்லுங்கள் கைஸ். யாருமே சொல்ல மாட்டீங்க, எனக்கு கஷ்டமாக்கு கைஸ். ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கோ. பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ எப்படி இருக்குது வீடு? இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடணும். இங்கே வைக்கணும் கைஸ். அப்படியே ஆர்ச் மாதிரி வச்சுருவோம்மா பேசாமல் கைஸ். ஆர்ச் மாதிரி வச்சுருவோம். வெயிட் பண்ணுங்க, இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் டீயை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு கைஸ். நம்ம ஆர்ச் மாதிரி வச்சுருவோம். ஆர்ச் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஆர்ச் மாதிரி வச்சுருவோம் கைஸ். லீஃபை இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். ஐயோ 58 இருக்குது, பரவாயில்ல வச்சாச்சு கைஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாக்கா? நல்லா இல்லை. இங்கே வச்சுருவோம் ஆர்ச் மாதிரி. இங்கே வச்சாச்சு கைஸ் ஆர்ச் மாதிரி.
வச்சாச்சு. இது வந்து உடச்சி விட்ருவோம் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் பெரிய வேலையை காத்துக்கிட்டு இருக்கு கைஸ். இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு இதெல்லாம் உள்ளே வச்சுருங்க கைஸ். தேவையில்லாத பொருட்களை உள்ளே போட்டா உள்ளே போ ஸ்டெக்கு கிளாஸ். ஐயோ நம்ம நேரம் பார்த்து மழை பெய்யுது கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்ணுது? இதெல்லாம் ஃபில் பண்ணிடணும் கைஸ். கொச்சன்னு இருக்குது. இந்த பக்கம் நடந்து போக வழி இல்லை, அதனால் இந்த பிளாக்கு லேட்டை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணி படிய மாதிரி போட்டுப்போம் கைஸ். வேறு வழி இல்லை. நல்லா ஹைட்டாக வேறு இருக்க கைஸ். நான் ஹைட்டில் வந்து வீடு கட்டிட்டேன். இல்லை ஒன்று என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக டிஸ்மாண்ட் பண்ணிக்க கைஸ் இந்த மலையே. அப்படி பண்ணால் நல்லா இருக்காது கைஸ். பக்கத்தில் கேவே இருக்கா. ஐயோ ஜாம்பி வேறு ஸ்பான ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நம்ம நேரம் பார்த்து மழை பெய்யுது, ஜாம்பி வராங்க, எல்லாமே வராங்க கைஸ். தோச்சாட் போய் தூங்கிட்டு வந்துடும் கைஸ். வேறு வழியே இல்லை. பார்த்தா க்ரீப்பர் நிற்கிது, நம்மளுக்கு ஆபத்துனால போய் தூங்கிட்டு வந்துடும் கைஸ். அப்புறம் வெளியே இருந்து போன பாட்டில் இப்படி தான் வீடியோ கட்டும் போது பெட்டெல்லாம் தைச்சிச்சு கைஸ். க்ரீப்பர் உடைச்சு. ஐயோ 2 to 4 தூங்க முடியாது கைஸ். முதல்ல மழை பெஞ்சு தூங்க முடியாது, இப்போ தூங்க முடியும். எனக்கு சன்செட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். நான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். இல்லை மழை இருந்துச்சு கைஸ். சம்மந்தமாக காப்பரை எடுக்கிறேன். ஏதோ கைஸ் பைத்தியம் முடிச்சு நினைக்கிறேன். தெரியாமல் காப்பரை எடுத்துக்கிட்டீங்க போய். சிவாங்க போய் வழக்கம் போல். ஐயோ இந்த இதை ஃபுல்லாக காலி பண்ணணும் கைஸ். பெரிய டாஸ்க். க்ரீப்பர் இங்கே வா, உனக்கு வேலை வச்சுருக்கேன், இதை மட்டும் வெடிச்சு கொடு எனக்கு. க்ரீப்பர் வச்சு வேலை வாங்க கைஸ். ஐயோ அவங்க கரெக்டாக வச்சுக்கு விடுங்க கைஸ். கரெக்டாக வச்சுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த ஒரு க்ரீப்பர் நிற்கிது, அதையும் போய் அந்த இடத்துல வெடிக்க வச்சுருவோம் கைஸ். நம்மளுக்கு யூஸ் ஆகும். க்ரீப்பர் கொஞ்சம் வேலை பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். விடி வச்சிச்சு கைஸ். சூப்பர். இப்போ நம்ம கொஞ்சமாக கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பெரிய டாஸ்க்கு. பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க எப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஐயன் வேணும். சவால் எடுத்துப்போம். சிக்கு ஐயன் வச்சு கிரியேட் பண்ணிப்போம் கைஸ். ஓ ஐயன் எடுக்கலையே. தம்பி ஐயன் ஸ்டிக்கு பண்ணிப்போங்க. ஸ்டிக்கு ஐயன் டப்பாவில் இருக்குது. செஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் அயன் உருகிக்கிறதுக்கு ஸ்மெல்ட் ஆகிக்கிறதுக்கு 2 இது சவால் பண்ணிப்போம். மொத்தம் ஒரு சவால் உடையிற நிலைமையாக இருக்குது. 2 சவால் பூசி இருக்குது. ஆனால் இதுக்கு பத்தாது. இதுக்கிட்ட 10 சவால் என்கிட்ட வேணும் கைஸ். 5 சவால்னா 10 சவால் வேணும். 5 சவாலே 10 சவால் வேணுமா கைஸ். இது பெரிய ப்ராசஸ். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கஷ்டப்பட்டு கம்மி பண்ணேன். இது முடிக்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் திரும்பி ஸ்டோன் வந்துச்சு கைஸ். நடுவில் இந்த மலையில் நடுவில் ஸ்டோன் வேறு இருந்துச்சா, அதை மைண்ட் பண்ணவே நிறையா இருந்துச்சு. அவனும் அடிக்கிறான். திருட்டு பழைய வீட்டுக்குள்ளேயே இருக்க, வெளியே போடா கைஸ். கேட்டு பண்ண வீட்டுக்குள்ளே போய்க்கிறான் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோர் பண்ணணும் கைஸ். கோழி என்ன அம்பு இல்லையா, நான் கோழி அடிக்க முடியுமா பார்த்தேன். பாருங்க கைஸ், இந்த இடத்த க்ளீன் பண்ணி எவ்வளோ ரிசோர்ஸ் வச்சுருக்கேன்னு. டர்ட் பிளாக்கு ஸ்டோன் வேறு நடுவில் வந்துச்சு கைஸ். சரி விடுங்க, முடிச்சாச்சு. அடுத்து பில்டிங் கட்டுற வேலை கைஸ். பார்ட் 4ல் நம்ம ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுக்க பிளான் போடுறோம் கைஸ். ஸ்டிப் மைன் டே. கேவுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் கைஸ். நடுவில் கேவ் வந்துச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இல்லைனா ஸ்டிப் மைன் தான் கைஸ். ஜெஸ்ட் செஞ்சு இந்த டெட் பிளாக்கு ஸ்டோன் பிளாக் வச்சுக்கிறேன் கைஸ். தொல்லையாக இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது, வேறு எதுவும் பண்ண முடியாது கைஸ். அதான் வந்து செஸ்ஸுக்குள்ளே வைக்கலாம் நினச்சி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கேன். எவ்வளோ டேட் பிளாக் இருக்கும் பாருங்க கைஸ். மொத்தம் எத்தனை ஸ்டெக்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ஸ்டாக் இருக்குது. ப்ளஸ் அந்த லார்ஜ் சைஸில் வேறு இருக்குது கைஸ். கொஞ்சம் 12 இருக்குது கைஸ். 12 ஸ்டாக் இருக்குது. வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வெட்டியாக தான் இருக்கும். பேசாமல் பக்கத்தில் இருக்க அந்த இது இருக்குல்ல கைஸ், ரிவர் மாதிரி, அது வந்து மூடிடுவோமா இருக்கட்டுமா? சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். அதையும் மூடிடுவோமா இல்லை இருக்கட்டுமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ரெட் பிளாக் ஃபுல்லாக சும்மா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். வந்து செஞ்சுப்போம் கைஸ். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபுட்டு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் ஃபார்மிங் பண்ண போகிறோம் கைஸ். வேறு வழி இல்லை, ஃபார்மிங் பண்ணி தான் ஆகணும். சோத்துக்கு வழி இல்லை கைஸ். வில்லேஜ் இருந்து ஆட்டே போக முடியாது. அப்புறம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க? வேறு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து செஞ்சுப்போம் கைஸ். பக்கெட் செஞ்சுப்போம் கைஸ். வாட்டர் பக்கெட். இப்போதைக்கு நான் அங்கிட்டு போயிட்டுருக்கு. அங்கே தான் தண்ணி பிடிக்கிறது அவ்வளோ இருக்கே கைஸ். கொஞ்சம் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணல, மென்டலி அஃபெக்டட் ஆகிட்டேன் கைஸ்.
ஸோ சேட். அப்படி சும்மா ஏதாச்சும் உடையிட்டு இருப்பேன், சும்மா சொன்னேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு ஓட்டை. தண்ணி ஊற்றிடுவோம் கைஸ். ஐயோ, தண்ணி எடுக்கலாம் போனால் கீழே விழுகிறேன் கைஸ். பாருங்க கைஸ், எனக்கு வந்து லக்கை இன்றைக்கி ஃபுல்லாக லக்கே இல்லை கைஸ். டைமண்ட் கிடைக்க போனால் அங்கே வந்து அயன் லாஸ் ஆயிடுச்சு. 5 டைமண்ட் தான் கிடச்சிச்சு. ஸோ சேட் கைஸ், ஸோ சேட். வந்து என்னது கைஸ், இது வேறு இது ஃபுல்லாக உடைக்கணுமா? தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலாம் பார்த்தா தண்ணி ஒரு சைடு போகுது. நீ பாருங்க கைஸ், லக்கை இந்த பாரு திரும்பி ஒரு சைடாக போகுது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இது கரெக்டாக போயிடுச்சு. இதுவும் பாதி போகல. டேய் இரண்டா அது புரிஞ்சு போகுது கைஸ். சேர்ந்தே இரிட்டேட் பண்ணுது கைஸ். எத்தனை பூ இருக்கு கைஸ், என்ன பாருங்க கைஸ். டே வந்துச்சு. இதையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்த பக்கம். ஐயோ டே எடுறா வாட்டரை கைஸ். நான் வாட்டர் எடுக்காம போய் ஊற்றிக்கிட்டேக்கே. இது கிளியர். ஐயோ ஒரு சைடாக ஊற்றுது கைஸ். மெண்டல் மாதிரி வெறுப்பாது எனக்கு வேறு. ஐயோ கைஸ், நம்ம அவ்வளோதான் முன்னாடி ஃபோர்ஸ் கொடுத்தாலும் பின்னாடி தள்ளுது. டேய் என்னடா வரமாட்டு? என்ன டெய்லினா என்கிட்டே வராமல் இருப்ப. சரி வராது, நம்ம கையில் எடுத்துப்போம். நம்ம வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். வந்து இந்த ஃபார்மை பெருசாக்குறோம் கைஸ். பெருசாக்குறோம், பணக்காரனாக வரும். ஃபுட் ஃபார்மில் என்னத்த பணக்காரங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க கைஸ். நான் முடிச்சுட்டு வந்து பார்க்குறவங்கள கைஸ். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு இதையும் முடிச்சாச்சு. இது பார்த்தா தண்ணி கம்மியாக இருக்குது. ரொம்ப நேரம் பார்த்து தண்ணிலாம் கம்மியாக இருக்குது கைஸ். நம்ம இந்த பொட்டேட்டோ 34-35 சீட் இருக்குது. எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவோம் கைஸ். வேறு வழி இல்லை, பிளான் பண்ணி தான் ஆகணும். சாப்பாடுக்கு பஞ்சமாக இருக்குல்ல. பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முடிய போகுது. 10, 9, 8, 7, 5, 6, 2, 1 முடிஞ்சு கைஸ். கம்ப்ளீட்டட். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, பாதி கூட கம்ப்ளீட் ஆகலை. கால்வாசி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வந்து முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கான எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. உங்களுக்கு பசிக்குது. ப்ரெட்டுங்க. வேர் இஸ் மை ப்ரெட் கைஸ்? ப்ரெட்டு காண்ட் ஆகணும் வந்தா இருக்குது. சாரி, யாரும் திருட்டு போல. ஈட்டு கைஸ். சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக. ஹெல்த் மட்டும் கை நாமத்து. சரி ஓகே கைஸ், இந்த பார்ட் 3 இதோட முடிஞ்சு. நம்ம பார்ட் 4 கேம்ப்ளே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.